தாமரை மலர்கள் ஆறு, அதுல தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு. ஒவ்வொரு வருஷமும் நல்லூருக்கு வர எப்படி இருக்கு காதி திருவிழா? அவளுக்கு இன்றைய நாள்ல வந்து படைச்சிருக்கணும். தமிழ்குடியை காட்பதற்காக கார்த்திகை ஊர்தியிலே எழுமை இந்த இன்றைய நாள்ல சுவாமி வெளியே வரக்கூடிய அந்த வாகனத்துக்கு முன் அங்க வந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குபேரவாசல் கோபுரத்துல இருந்து தீபம் காட்டுகிற நடைமுறை நாகப்பட்டினத்துல இருந்தா இது திருவிழா காண்டி மஞ்சத்துக்கு பிறகு சுவாமி எழுந்தருளி சுவாமி நல்லூரிலே கார்த்திகை என்று சொன்னால் தாமரை மலர்கள் ஆறு, அதுல தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு. இந்த ஆறுமுக பெருமான் எப்படி தோற்றம் பெற்றாருன்றது வந்து இந்த பொய்கையில தாமரைப்பூல வந்து கார்த்திகை பெண்கள் அணைத்திடக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் சமய பாடத்துல படிச்சிருக்கோம். இன்றைய நாள்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம், நட்சத்திரங்களுக்குள்ளேயே மிக சிறப்பானது முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை திருவிழா நல்லூர்ல இடம்பெறும். புதுசா ஒரு நாளை கூட்டி வந்துக்கிறோம். சரியா, இன்றைக்கு வந்து வித்தியாசம் அந்த மாவிளக்குன்னு சொல்லிக்கணும். முருகனுக்கு படையக்கூடிய தேன் திணை மாதெல்லாம் வச்சு அதுல வந்து திரியெல்லாம் போட்டு எரிக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் உள்பிரகாரத்துல இடம்பெறக்கூடியதாக இருக்கும். மஞ்சத்துக்கு பிறகு சுவாமி எழுந்தருளி சுவாமி, அதாவது வேல்பெருமானை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சுவாமி வெளிவீதி வரக்கூடியது இன்றைய நாள்ல தான் இருக்கிறது. ஒரு அழகான அலங்காரமான குட்டி தேர் மாதிரியான ஒரு உருவத்துல வந்து இன்றைய சுவாமியை பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, திருவிழாவை பார்த்துக்கலாம். வெளி வீதியில இவ்வளவு விதமான பக்தர்கள் இருக்கிற போது உட்பிரகாரத்துல சுவாமி எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்கு எப்படி காட்சிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நாகப்பட்டினத்துல இருந்தா இது திருவிழா காண்டி பா வந்து பார்க்கணும்னு எனக்கு முதல் கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து நல்லபடியா தரிசனம் பண்ணிடுங்க. நேற்று இன்னைக்கு கார்த்திகைனால ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூட இங்க இருக்கிற எல்லாரும் இந்தியாவுக்கு தான் கோயிலை தேடி போடுங்க. இந்தியாவில இருந்து இங்க தேடி வாரீங்க. அப்படி என்ன இருக்குது? எல்லாமே டைமிங்லாம் கரெக்டா பண்ணாங்க. இங்க கூட்டத்தோட கூட்டமா நிறைய பக்தர் இருக்கிற போது ரெண்டு பேரும் வந்து எங்களை பிடிச்சிட்டோம். வணக்கம். என்னென்று சொல்லாமலே பேர் தெரியுமான்னு சொன்னால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நல்லா ஒரு நல்ல சரிங்க பயஸ் இல்லாமன்னு சொல்கிறது வந்து ஒரு நடுநிலையில் உள்ள ஒரு சென்சேஷனல் பரபரப்பு பத்திரிகையாளராக இல்லாமல் ஒரு நடுநிலை பத்திரிகையாளனா அல்லது ஊடகம்னு சொல்லலாம். என்ன ஊடகம்னா நீங்கள் நன்றி 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 உள்ள நீங்கள் கேட்கும் லண்டனில் உள்ள ஐபிசி கலையத்தில் நீங்கள் லண்டனில் தான் வந்துக்கிறீங்க. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து என்ன வேறு திருவிழாவில் என்ன வேறு இருக்கு? ஒவ்வொரு வருஷம் வரீங்களா இல்லை இப்போ இந்த முறை? முருகன் என்னவா உட்பிரகாரத்திலே வள்ளிதேவ சேனாதிபதியாக விளங்குகின்ற முருகப்பெருமான் இன்று முத்துக்குமார சுவாமி வடிவத்திலே அவர் எழுந்தருளி வருகிறார். ஏராளமான ஆபரணங்களை அணிந்த சுவாமி தேவியர் சகிதமாக அழகாக வலம் வருகிற திருக்காட்சி அற்புதமாக அமைகிறது. வரலாற்று சிறப்போடு இந்த குரோதி வருஷத்திலே இந்த ஆவணி திங்களிலே அழகான 18வது நாள் உற்சவ பெருவிழா உலக வேர்க்கோட்டத்தினுடைய நாயகன் அலங்கார கந்தனாக நெல்லையம்பதியிலிருந்து அருளாட்சி செய்கிற சுவாமிக்கு இன்று 18வது கார்த்திகை திருவிழா. வரலாற்று சிறப்புகளோடு நல்லூரிலே கார்த்திகை என்று சொன்னால் மிக சிறப்பான அற்புதமான பிரசித்தமான வரலாற்றிலே பதிவு செய்கின்ற நிகழ்வுகள் நடைபெறும். கார்த்திகை நாளிலே தான் அந்த குமார அந்த ராஜகோபுரம் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டது. அதே போல தான் தெற்கு பிரகாரத்திலே நவதள ராஜகோபுரம், வடக்கு பிரகாரத்திலே குபேரவாசல் ராஜகோபுரம். ஆமாம், அழகாக இப்பொழுது வெளிப்பிரகாரத்திலே அந்த கார்த்திகை ஊர்தியை இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் தரிசனம் செய்ய போகிறீர்கள். அங்கே முருகப்பெருமான் மஞ்சை வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்னப்பச்சி வாகனங்களிலும் அலங்காரமாக ஆரோகணித்து வலம் வருகிற திருக்காட்சி
உலக வேர்க்கோட்டத்திலே பூலோக கைலாசத்திலே மிகச் சிறப்பாக அமைய இருக்கிறது. தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகரின் ஆதரெல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதுவி முழங்க பார்வையுள்ளோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெஷிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய சைவத் தமிழர்களுடைய உலக பண்பாட்டினுடைய உயர்ந்த சிகரமாக அமைகின்ற கார்த்திகை ஊர்தி தயாராகிவிட்டது. இப்பொழுது யாகசால வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறப் போகிறது. ஈசான திசையை நோக்கி முருகப்பெருமான் வலம் வருகிற அழகான காட்சி அல்லவா. தமிழுக்கோர் தெய்வம் என முருகா வந்தாய், தமிழ்குடியை தரணிக்கோர் இறையாக கந்தான் நின்றாய், உமையவளின் திருமகனாய் உலகம் கண்டாய், ஓங்கார பொருள் அனைத்து முளத்தல் கொண்டாய், அமிர்தமெனும் தமிழுக்கு அழகச் சேர்த்தாய், அழகுக்கு அழகாக நல்லை என்பதிலே வந்துதித்த பெருமானே, தமைநந்தும் எளியவர்க்கு தாயாய் வந்தாய், சரவணத்து தாமரையில் ஐயா நீ தமிழாய் பூத்தாய், தமிழ் வடிவாய் வந்த தமிழ் தலைவா, இன்று கார்த்திகை ஊதியிலே நீ வெலவரப் போகிறாய், தமிழ்குடியை காட்பதற்காக கார்த்திகை ஊர்தியிலே எழுந்தருளப் போகிறாய், உமையென்றும் உளம்பரவா உயிராக ஓம் என்றும் மந்திரத்தின் உணர்வாக இமைத்திடமுன் எம்கவலை தீப்பவனாக எழில் மயிலில் பறந்து வரும் இளையோயாக கார்த்திகை ஊர்தியில் 18வது மகோற்சவ பெருவிழாவிலே வலம் பெறப் போகிற திருக்காட்சியை உலகம் வியந்து பார்க்கிறது. நல்லையம்பதியை வடபுலத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய ராசதானியிலே முருகப்பெருமான் எதிர்வருகின்ற நாட்களிலே 1/9/2024 அன்று திருத்தேரிலே வரப் போகிறான். பூலோக கைலாசம் இந்திர விழா போல காட்சி அளிக்கிறது. யாழ்ப்பாணத்தவர்களுடைய விழா தேசிய பெருவிழாவாக நெல்லைக்கந்தருடைய திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் அலங்காரமாக அமைகிறது. மூவிரு முகங்கள் போற்றி முகம்போலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவல் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. அங்கே அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்ற மகுட வாசகம் அங்கே பிரதம நுழைவாயிலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு ஒளித்த வண்ணமாக இருக்கிறது. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்கக்கூடியவர்களிடம் இந்த கோவில் பற்றியும் அந்த விஷயங்கள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் வழிபாடுகளை புரிந்து கொள்வதற்கும் ஆர்வமோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளில் நிறைய பேர் வருகிறார்கள். அது போன்ற ஒரு கூட்டத்தினர் வந்து அந்த அம்மாட்ட வந்து கேட்டுட்டு போய் நாம் வருகிறார். ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாக்களில் நிறைய மாற்றங்கள் கோவில் ரீதியாக அமைப்பு ரீதியாக மேற்கொள்ளப்படுவது வழமை. இன்றைய நாளில் சுவாமி வெளியே வரக்கூடிய அந்த வாகனத்துக்கு முன்பாக வெள்ளை நிறத்திலான சேவல் ஒன்று ஒரு பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
செய்யக்கூடாது. சிந்து விளையாடும் திருவரையில் தென்கனி ஓசை 14 எட்டதுடை கனடாவில இருந்து நல்லூர் திருவிழாக்குறாள் வந்துக்கிறார்.
மாவிளக்கு இன்றைய நாளில் வந்து படைச்சிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நல்லூருக்கு வர எப்படி இருக்கு கார்த்திகை திருவிழா? ஒவ்வொரு வருஷம் வந்து கண்டுபிடிச்சு அங்க ரெண்டாலும் தேடி என்ன சொல்றது கார்த்திகை திருவிழா? நீங்க தான் சொல்லணும். சிரிப்பு மட்டும்தான் பார்த்து எங்கேயும் வந்தீங்கன்னா சொல்லுங்க. டென்மார்க்ல இருந்து ஸ்ரீலங்கா பக்கமா காத்து அடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இன்று நாள் இந்த கார்த்திகை திருவிழா இங்கே இருக்குது. அது மாத்திரமல்ல முன்னுக்கு வரக்கூடிய அந்த தீப விளக்குகள், இவ்வளவு நாள் திருவிழாவில் வந்து இப்படியான இந்த தீபங்கள், தீவர்த்திகள், விளக்குகள் எல்லாம் வரல. ஆனால் இந்த கார்த்திகை திருவிழாவுக்கு வெளிவீதி வருகிற போது எல்லாம் சேர்த்து கொண்டு வரப்படுகிறது. நிறைய தீபங்கள் இப்படி தீவட்டியா அப்படியே அடுக்கடுக்கா பாதை வழியே போகிறது. பக்த ஓடிகளுக்கு வணக்கம். இந்த கார்த்திகை திருவிழா நாளில் இதில் இருக்கக்கூடிய அந்த நவதலங்களில் ஒவ்வொரு தலங்களிலிருந்தும் முருகப்பெருமான் இந்த பக்கமாக வருகிற போது அவருக்கு தீபம் காட்டுகிற ஒரு நடைமுறை, இந்த கோபுரத்தில், இந்த குபேரவாசல் கோபுரத்திலிருந்து தீபம் காட்டுகிற நடைமுறை இந்த திருவிழாவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த கார்த்திகையிலே பொதுவாக இந்த விளக்கீடு என்ற விஷயம் இருக்கிறது. அதுபோல தான் இந்த குபேரவாசல் கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதற்குள்ளாலே முருகனுக்கு தீபம் காட்டப்படுகிறது. முருகப்பெருமான் சரியா இந்த கோபுரத்துக்கிட்ட வந்தோடனே